இந்த பயங்கரமான மலையில் நைட்டு 2:30க்கு சென்னை ஏர்போர்ட் ஆனது ரீச் ஆகிறோம். அப்படியே லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு நம்மளோட ஃப்ளைட்டுக்கு நேராக போயிட்டுருக்கோம். இன்னும் எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லை. ஃப்ரான்ஸ், பாரிஸ். சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு டெல்லிக்கு ஃப்ளைட், அங்கேருந்து நமக்கு பாரிஸ். டைம் இப்போ 6:30. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. இங்கேருந்து டெல்லி வர டொமஸ்டிக் தான் ஏர் இண்டியா. ஃப்ளைட் எடுத்த கொஞ்ச நேரத்துலேயே ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதில் மெயின் டிஷ் எக் வச்சு ஏதோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி டீ காஃபி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. டெல்லி ஏர்போர்ட்டானது ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 9:42. நம்மளோட அடுத்த கனெக்டிங் ஃப்ளைட் 1-2. இன்னும் வந்து 2.5 hours கிட்டே இருக்குது. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கிட்ட நடந்தால் இந்த கேட்டுக்கே வந்திருக்கோம். இன்னும் கேட் 5, கேட் 10க்கு போகணும். இப்போ கேட் 3 தான் இருக்கும். என்னன்னா அவ்வளோ தூரம், அவ்வளோ பெருசாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா சரியான நிறைய கடை இருக்குது. என்னன்னாலும் நிறைய வாங்கலாம் போல். ஃபர்ஸ்ட் டைமாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போகிறேன். ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் இப்போ இருக்கிற சீட்டுக்கு முன்னாடி தான் நம்மளோட கூட வர நண்பர்கள் இருக்காங்க. நான் எனக்கு விண்டோ சீட் வேணும் தனியாக இதில் போட்டேன்னா விண்டோவே இல்லாமல் எனக்கு ஒரு விண்டோ சீட் கொடுத்துட்டாங்க. ரொம்பவே பல்ப் ஆகிடுச்சு. கடைசியில் முன்னாடி அவங்க இருந்த சீட்டில் தான் ஏற்றி வெளியில் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம கமலோட மகாநதி படம் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். 1:30க்கு ஃப்ளைட்டில் ஏறியிருக்கோம். ஃப்ரான்ஸ் டைமுக்கு 6:30க்கு அங்கே ரீச் ஆகும். அதே இது நம்ம டைமுக்கு பார்த்திங்கன்னா 10:30. அவ்வளோ நேரம் இந்த ஃப்ளைட்டில் அப்படியே உட்காந்துட்டே போக வேண்டியதான். கொஞ்சம் நேரம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிக்க தொடங்கிடுச்சு. எப்பண்டா ஃப்ரான்ஸ் வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம ஊரில் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30. இவன் தான் சந்தோஷ். இன்னும் நம்ம கூட வந்து 3 பேர் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். எங்களோட கேப் டிரைவரை தேடி 2 ரவுண்ட் அலைஞ்சிட்டோம். இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. ஒரு ரவுண்டு போனால் நாங்களே கேப் வாங்கிடலாம். இங்கே அவரை தேடி ஏர்போர்ட் விட்டு வெளில வந்துட்டோம். இவ்வளோ நேரம் உள்ளே இருக்கிறது ஒரு ஒன்றும் தெரில. திடீர்னு பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி சில்லுன்னு இருக்குது. இந்த ஜர்க்கின் போட்டிருக்கிறது தவிர காது கால் எல்லாமே விரைச்சிருச்சு. பார்க்க சொன்னீங்கல்ல. பாரிஸில் நான் திண்ணையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு ஒரு வாழ்க்கை மாதிரி நம்ம பாரிஸ்காரனில் சுற்றிட்டு இருந்த எனக்கு திடீர்னு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் அப்படி வெறிக்க பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா அப்படி வித்தியாசமாக இருக்குது. நைட்டு போகிறனால பெருசாக எதுவுமே தெரில. அந்த லைட்டிங்ஸ் வச்சு பார்க்கும்போது 2 சைடுமே விண்டோ ஓடி வெளியில் பார்த்துக்கிட்டு அப்படியே ரசிச்சுட்டு போய்கிட்டே இருந்தேன். இந்த உலகத்திலே கொடுமையான விஷயம் என்னதுன்னா, இந்த மாதிரிப்பட்ட குளிர் பிரதேசம் இங்கே பார்த்திங்கன்னா மினிமம் அது நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இங்கே வந்து என்ன வெதர் கண்டிஷன். இந்த மாதிரி குளிரான ஊருக்கு கோல்டோடி வருது. சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு 2 நாள் முன்னாடி மகாபலிபுரம் சுற்றி மலையில் நனைஞ்சு கோல்டு பிடிச்சி இருந்தாலும் அந்த கோல்டு இருந்தாலும் எது இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்து இந்த ஊரை என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரூமுக்குள்ளே போய் தூங்கலான்னு போயிட்டு இருந்தேன். நாங்கள் ஹோட்டலில் என்ட்ரு ஆனதும் ஸ்பைக் வச்சுட்டு இருந்த ஒருத்தர் போஞ்சோர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வெல்கம் பண்ணார். அப்படின்னா வணக்கம்னு அர்த்தம். நாங்களும் அவங்க பாஷையில் வணக்கம் சொல்லாமல் இங்கிலீஷில் வணக்கம்னு திரும்ப சொல்லிவிட்டு எங்கள் ரூம் என்னென்னு கேட்டுட்டு நாங்கள் அப்படி ஆளாளுக்கு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு இருந்தோம். நம்ம ஊர் டைமு பார்த்திங்கன்னா 1 மணிக்கு நான் சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்புனேன். இப்போ நம்ம ஊர் டைம் படி பார்த்தா இப்போ இங்கே 8னா அங்கே வந்து 12:30. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 டே ஆகிடுச்சு. ப்ராப்பராக ஒரு தூக்கமே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போடலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துட்டு விண்டோவை திறந்து பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்படியே நம்ம ஹோட்டல்லே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். அங்கே என்னெல்லாம் ஃபுட் இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா இதில் ப்ரெட்டு பன் அது இதெல்லாமே இருக்குது. ஜாம் அதெல்லாம் இருந்துச்சு. அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பாயில்டு எக் இருக்குது. அதை வந்து தண்ணி மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் போட்டுட்டு எக் பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
அப்புறம் ப்ரெட் ரோஸ்டர் இருக்குது, அதில் போட்டு ப்ரெட்டே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. அதில் பார்த்து ஃபுல்லாக மீட் நிறையவே இருக்குது. அது எல்லாமே எப்படி டேஸ்ட் பண்ணுவோம், என்னென்ன இருக்குங்கிறத நம்ம நாளைக்கு இல்லை 2 வீக்ஸ் இருக்கிற எல்லா டேலையுமே எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது அந்த எப்படி சமைக்கணும் இல்லை அது வந்து ஹீட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணால் தான் சாப்பிட முடியும். அது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஹோட்டல் வெளியில் வந்து கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெளியில் வந்தது ரொம்பவே குளிராக இருந்துச்சு. ரூமுக்குள்ளே நம்ம ஹீட்டரில் இருந்தனால அவ்வளோவா எதுவும் தெரியல. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஃப்ரான்ஸை மார்னிங் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த ட்ரீஸ், அந்த வீடு, அது எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படி ரசிச்சுட்டு போய்கிட்டே இருந்தோம். செம்மையாக இருக்குல்ல. அப்படியே எங்கள் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஏரியாவான வேளச்சேரியில் வெலிசியை ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் டே அங்கே உள்ள ஃபுட்டை ட்ரை பண்ணோம். வெளியில் போயிட்டு ஒரு பேன் கேக், அது ஒரு டெசர்ட், ஒரு மெயின் டிஷ் சாப்பிட்டோம். அதுக்கு அங்கே ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க, அந்த நேம்லாம் மறந்து போச்சு. அந்த டிஷ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை தோசை, அதுக்கு நடுவில் ஒரு ஆஃப் பாயில் விட்டுட்டு 2 போர்க் 2 சைடில் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன, அந்த அளவுக்கு காரம் அப்படிங்கிறது எதுவுமே எதிர்பார்க்க முடியல. நைட் வியூ பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5:25 தான் ஆகுது. நம்ம ஊரில் உள்ள ஒரு 8 மணி மாதிரி ஆகிடுச்சு. இங்கே லைட் இருக்குது, அந்த மாதிரினால இப்படி இருக்கான கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருட்டுச்சு. ஆனால் அந்தளவுக்கு கூலிங் இல்லை. இப்போ வந்து 12 டிகிரி இருக்குது. ஆனால் மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா 8-7 இருந்துச்சு. நைட்டு வந்து 4-5-4 வரை போயிருந்துச்சு. இனிமேல் தான் கூலிங் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் செம்மையாக இருட்டுச்சு. இது வந்து இப்போது 5:30ன்னு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே சுற்றுறதுக்கு பாஸ் எடுக்க போயிட்டுருக்கோம். ட்ராம் வந்து பாருங்களேன். நம்ம ஊரில் லோக்கல் பஸ்ஸு, இவங்களுக்கு வந்து ட்ராம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே நம்ம லோக்கலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நேவிகோ பாஸ் எடுக்கணும். அதை இன்றைக்கி எடுக்க முடியல. நாங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஊரை பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மேலே ஆள் நடமாட்டமே இல்லை. கார் மட்டும் போய்கிட்டே இருக்குது. நாங்களும் அப்படி வாக்கிங் போயிட்டே இருக்கோம். சூப்பராக இருக்குது. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் காலனிக்குள்ளே போனோம். ஆனால் அங்கே என்ன கலராக வச்சுருப்பாங்க. கலராக இல்லை, அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டே அப்படியே சும்மா ஜாலியாக பேசிட்டு ஒரு வாக் போயிட்டு வந்தோம். பக்கத்தில் நமக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே போய்ட்டு நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் ரூமுக்கு வந்தோம். இந்த மாதிரி வீக் டேஸ் ஓடிட்டே இருக்க வீக்கெண்ட் சுற்றி பார்க்கலாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வீக்கெண்ட் வரை நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிறைய பிளேசஸ் கவர் பண்ண முடியாது. அதனால் ஈவினிங் முடிஞ்ச வர பிளேசஸ் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா செயின்ட் குவென்டைன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். இங்கே தான் நேவிகோ பாஸ் எடுக்கணும். ஸ்னோஃபாலை ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்களுக்கு கிடைச்சது ரெயின்ஃபால். இந்த ஷாப் தான் தாத்தா கடை. எங்கள் ரூம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தா கடை தான். இவர்கிட்ட வந்து தான் நாங்கள் இந்த 2 வீக்ஸில் நிறைய டைம் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போவோம். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தாத்தா கடை, அண்ணாச்சி கடை அந்த மாதிரி பெயர்லாம் வச்சிட்டோம். ரெயின் ப்ளஸ் இந்த சில்லான கிளைமேட் சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. டைம் காலைல 8 o'clock ஆகிடுச்சு. இந்த மாதிரி அங்கே வந்து ஃபஸ்ட்டு 3 days ஒர்க் விஷயமாக வெளியில் போக வேண்டியிருந்துச்சு. அந்த டைமில் முடிஞ்ச வரை என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்தோம். ஈவினிங் பக்கத்தில் ஒரு வாக், ஒரு நாள் செயின்ட் குவென்டைன் நேவிகோ பாஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி டைம் போயிடுச்சு. இதனால் 3 நாளுமே எங்களை வந்து கொலீக்ஸ் வந்து ரூமில் ட்ராப் பண்ணிட்டாங்க.
இதனால் எங்களுக்கு அந்த நேவிகோ பாஸ் யூஸ் பண்ணி ட்ரெயினில் எப்படி போகிறது, ட்ராம் எப்படி போகிறது, பஸ்ஸில் எப்படி போகிறது எதுவுமே தெரியாது. இதனால் இன்றைக்கி நம்ம அதை யூஸ் பண்ணணும், வெளியில் போகணுங்கிறதுக்காக நானும் சந்தோஷம் பிளான் பண்ணி வெளியில் போகலாம், வெர்சைல் பேலஸ் போகலாங்கிறதுக்காக ஒரு பிளானை போட்டோம். வந்ததில் 4th டே Thursday ஈவினிங் வெளியில் போகலாம், வெர்சைல் பேலஸ் போகலான்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷம் எதுவுமே பார்க்கல. கூகுள் மேப்ஸை மட்டும் பார்த்துட்டு பஸ் ஏறலாம், பஸ்ஸுக்குள்ளே எப்படி அந்த பாஸை ஸ்வைப் பண்ணுமா என்ன பண்ணும் எதுவுமே தெரியாது. சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டோம். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா வெர்சைல் பேலஸுங்கிற ஒரு பிளேஸ் கிளம்பி போயிட்டுருக்கோம். டைம் இப்போ வந்து ஒரு 5:15 இருக்கும். இப்போது இன்னே தான் ஃபஸ்ட் டைமாக அவுட் பஸ் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ நாளாக நம்மளோட கொலீக்ஸ் வந்து கார்லேயே கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்க பஸ் ஸ்டாப்பை காமிச்சு கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம 2 நாள் முன்னாடி பஸ் பாஸில் ஒரு 6 இயர் பாஸ் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ தான் மேப் பார்த்து அப்படி வாக் இங்கேருந்து அடுத்து ஒரு 600 மீட்டர் அப்புறம் வந்து நமக்கு பஸ் ஏறி போக வேண்டியதான். பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பஸ் ஏற போகிறோம். இங்கே பஸ்ஸுக்கு வந்து ஒரு கார்டு தான், இப்படி யூஸ் பண்ணலாம் தெரில. அப்படி எப்படி யூஸ் பண்ண நான் பார்த்துக்கிட்டு அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். பஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம். பஸ் ஸ்டாப் பாருங்களேன், ஏதோ நம்ம ஊரில் உள்ள ஒரு கண்ணாடி பெட்டி மாதிரி வச்சு அழகாக இருக்குது பஸ் ஸ்டாப்பே. செம்ம கூலிங்காக இருக்குது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-9 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது, செம்மையாக இருக்கணும். அவசரமாக கிளம்பி வந்த மூஞ்சிலாம் கூட வாஷ் பண்ணல, அப்படி செம்ம டல்லாக இருக்குது. பிளேஸை பாருங்களேன், அருமையாக இருக்குல்ல. ரோடு நம்ம வடிவேல் மாதிரி தான், அப்படி ரோட்லேயே சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் போல். கூகுள் மேப்ஸில் என்ன பஸ் நம்பர் எல்லாமே காமிச்சிட்டு நாங்கள் ஒரு பஸ் நம்பருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது அப்படியே எங்களை ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி போச்சு. அப்போ தான் தெரியுது நாங்கள் பஸ் ஸ்டாப் மாறி நிற்கிறோம். அப்படியே ஆப்போசிட் பஸ் ஸ்டாப் போய்ட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறி வெற்றிகரமாக பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம். உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நம்ம நேவிகோ பாஸை காமிச்சா மட்டும் போதும், RFID டேக் மாதிரி. வெற்றிகரமாக வெர்சைலஸில் இறங்கிட்டோம். இங்கேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர் கிட்ட பேலஸ்க்கு வாக். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் வந்த பஸ்ஸு கிளம்பிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு ஸ்வைப் பண்ணவே இல்லை. கார்டை வச்சு தான் உள்ளே ஏறினோம். அவங்க எதுவும் கார்டு எதுவும் கேட்கவில்லை. சரி ஓகே, அப்போ நாங்களும் அப்படி போயிட்டோம். இது ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி, ஒரு பெரிய பஸ் டெர்மினஸ் மாதிரி இருக்குது. நிறைய பஸ் நிற்கிது. இன்னும் கொஞ்சம் தூரம் நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. அது அப்படியே நடக்க தொடங்கிட்டோம். ஓகே, குயன்கோட் ஓகே 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 எனக்கு ஓகே. நாங்கள் குயன்கோட்டில் தான் வீடு எடுக்க போகிறோம். இந்த ஏரியா வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஆமாம், அதனால் குயன்கோட்டில் எடுத்துகிட்டு எப்போ எடுக்க போகிறோம்? 2028 28 அடுத்த ட்ரிப் வரும்போது எடுத்துடலாம். இப்போ 22. ஆமாம், 28லேருந்து நாங்கள் ஃப்ரான்ஸ் வாழ் குடிமக்கள். இந்த ஃப்ரான்ஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம ரோடு கிராஸ் பண்ணோன்னா அங்கேருந்து கார் வேறு என்ன வெஹிக்கிள்ஸ் வந்தாலும் அவங்க நம்ம கிராஸ் பண்ணுறது ஒரு வெயிட் பண்ணுவாங்க. நம்ம போனதுக்கப்புறம் தான் அவங்க வரணும். அது பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஊரில் இருந்தால் நேராக உள்ளே வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. இன்னொரு விஷயம், மேப்லேயே நம்ம வந்து வாக்குக்கு வந்து மேப் போட்டோன்னா நம்ம எந்த வழியாக நடந்து போகணும், எங்கே ஜீப்ரா கிராசிங் இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே அந்த மேப்லேயே காட்டும். மேப் பார்த்துட்டே அப்படியே வெர்சைலஸ் பேலஸ்க்கு நடைய கட்டணும். 6:30க்கே பேலஸ் க்ளோஸ் பண்ண காரணத்தினால வெளியில் இருந்து தான் அதை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த லைட்டிங்ஸோட பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு பேலஸ்குள்ளே சுற்றி பார்க்க முடியலன்னு வருத்தம் இருந்தாலும் தனியாக ஃபஸ்ட் டைமாக கிளம்பி வந்தனாலே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் சந்தோஷம் அப்படி எப்படியோ பஸ் ஏற கற்றுக்கிட்டோம். அடுத்து இன்னும் இங்கே நிறைய ஆரியா ட்ராம் அதெல்லாமே எடுத்து ட்ரை பண்ணிடுங்கிற பிளானோட திரும்பவும் ரூமுக்கு கிளம்பினோம். அப்படியே அங்கேருந்து தேஜனா பார்த்தியனா சந்தோஷ் கூட வந்து அக்கா எல்லோரும் சேர்ந்து நாங்கள் திரும்ப ரூமுக்கு வந்துவிட்டோம். எங்கள் ரூம் பக்கத்தில் KFG அப்படிங்கிற ஒரு சிக்கன் ஷாப் ஒரு ஸ்ரீலங்கன் அவர் வச்சுருந்தாரு. அங்கே நல்லாயிருக்கும். அங்கே நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் சிக்கன்லாம் வாங்கிட்டு மறுபடியும் எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி மறுபடியும் வெர்சைலஸ் பேலஸ்க்கு போயிட்டு இருந்தோம். என்னடா பிரேக் போட போற? அவ்வளோ ஆயிடுச்சா? உங்களுக்கு தைரியம் ஆயிடுச்சா? கம்ப்ளைண்ட் பண்ண வாடா. உங்கள் யாருன்னு பிஎம்மா கிங்கா இங்கே வந்து இந்த ஊரில் கலக்க மாட்டாங்க. சுத்தமாக இருக்கா? சுத்தம் இந்த குப்பையில் எப்படி வேலை செய்வாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எங்கள் ஃப்ரெண்டில் ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கோட ஃபில்லர் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஆர்கிடெக்ட் பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. காமி
ஆனால் எனக்கு 2-3 வாரத்துக்கு ஹிந்தியில் சொல்லிக் கொடுக்கணும். லடாக் போகிறேன். வேற லெவல் ஹிந்தி. லடாக்கு ஹிந்திலாம் தேவையில்ல. லடாக் ஹிந்தி. கேமரா வச்சுக்கோ. மூச்சே காட்டி அன்றைக்கி நம்ம நடந்து வந்தது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வெர்சைல் பேலஸுக்கு பஸ்ஸில் ஏறி வச்சு போயிட்டுருக்கோம். வேறு லெவல். நாங்கள் விளாக் பண்ணுறத பற்றி மக்கள்லாம் எங்களை பற்றி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காங்க. நாங்களும் அவங்க மாதிரி சந்தோஷம் சிரிச்சுட்டு அடிக்க வெர்சைல் பேலஸுக்கு போயிட்டு பார்க்கலாம். நேற்று ஈவினிங் பார்க்குறப்போ லைட்லாம் போட்டு ஜொலிச்சிட்டு இருந்த இந்த பிளேஸ் இந்த பகலில் வெளிச்சத்தில் பார்க்கும்போது அதை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கேயும் காதல் நேற்று நாங்கள் வந்த ரூட்னால இன்றைக்கி நாங்கள் மேப்லாம் பார்க்காம அப்படியே நாங்கள் போக தொடங்கிட்டோம். பஸ் நாங்கள் இறங்கினதுலேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் வெர்சைலஸ் பேலஸ்க்கு போனோம். ஃபைனலி வெர்சைலஸ் பேலஸ் ஆனது ரீச் ஆகிட்டோம். இந்த ஃப்ரான்ஸில் எனக்கு பிடிச்சதே ரொம்ப விஷயம் என்னென்னா, நம்ம எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலும் நம்மளோட வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்பவே டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ரொம்பவே முன்னாடியே நம்ம பார்க் பண்ணிட்டு தான் உள்ளே போக வேண்டியது இருக்கும். இதனால் அந்த இடத்துல டிராஃபிக் அது எதுவும் ஆகுறதில்ல. மக்களும் ரொம்பவே சேஃபாக உள்ளே போகலாம். உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாரிஸில் டாப் 10 டூரிஸ்ட் ஸ்பாட் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலே அதில் வரக்கூடிய பிளேஸில் ஒன் ஆஃப் த பிளேஸ் இந்த வெர்சைலஸ் பேலஸ் தான். உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே இருக்குது. நம்ம ரொம்ப தூரம் நடந்து போய் நிறைய இடம் பார்க்கலாம். நாங்கள் இப்போ நேராக உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத அப்படியே பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வெர்சைல் பேலஸ் வீடியோ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இந்த தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு பார்த்தா செம்மையாக இருக்குது. இதோட சினிமாட்டிக் ஷாட் பார்க்குறேன், சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். மக்கள் எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இருட்டினதுக்கப்புறம் லைட்டிங்ஸ் தான் இன்னுமே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அது தெரியல எப்படி இருக்குன்னு. கைஸ் பார்த்தீங்கன்னா வெர்சைல் பேலஸ் வந்து பேலஸ் பார்த்துட்டு இப்போ ஒரு இடம் வர போயிட்டுருக்கோம். இங்கே உள்ளே நிறைய பிளேஸ் இருக்குது. எல்லாமே ஃபோட்டோஸ் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பிளேஸ் கிட்ட எடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. ஆனால் இப்போ வந்து ஏதோ ரொம்ப இருட்ட மாதிரி ஆகிடுச்சு. 6க்கு இங்கேருந்து எக்ஸிட் ஆகணும். உள்ளே எண்டு வர நடந்து போய் பார்த்தோன்னா க்ரீன் ஃபாரஸ்ட் மாதிரி அழகான ஒரு பிளேஸ். ரொம்பவே இருட்டிடுச்சு. இதுக்கு மேலே எங்களால் உள்ளே போக முடியுமான்னு தெரியல. அப்படியே நாங்கள் ரிட்டன் மறுபடியும் பேலஸை லைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்தோம். கைஸ் இப்போது நைட் வியூ ஆனது பாருங்கள். இப்போ வந்து இங்கே முடிய போகுது. எல்லோரும் விரட்டினால ரன்னிங்கில் நம்ம டீம் வந்துட்டுருக்காங்க. நான் ஓடி லைட் வியூவை பார்க்கணுங்கிறதுக்காக வந்துட்டேன். இப்போ இதோட சினிமாட்டிக் ஷாட்டை பாருங்கள். ஃப்ரான்ஸ் வந்து 5 டேஸ் ஆனதில் இன்றைக்கி தான் எங்களோட பெஸ்ட்டு டே. ஏன்னா நாங்களாகவே வந்து இந்த ஸ்பாட்டை சுற்றி பார்த்ததும் எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் எந்தெந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போகலாங்கிற ஐடியா எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ வந்து வெர்சைலஸ் பேலஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இன் பாரிஸ். வெர்சைலஸ் பேலஸ் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே எங்கள் ஹோட்டலுக்கு கிளம்புறதுக்காக போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் ஸ்ட்ரீட்டில் நிறைய ஷாப்லாம் இருந்துச்சு. அங்கே ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பஸ் ஏறதுக்காக போயிட்டு இருந்தோம். இதோட இந்த எபிசோடு 1 ஆனது நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். எபிசோட் 2ல் பாரிஸில் உள்ள டாப் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே நாங்கள் முடிஞ்ச வரை கவர் பண்ணியிருப்போம். அதுக்கு எப்படி போகணுங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸ்டே டியூன் கைஸ்.